தாமரை 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 இங்க பாரு. தாமரை 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 எந்திரி. தாமரை இங்க பாரு. தாமரை 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 ஒண்ணு இல்ல இங்க பாரு. ஒண்ணு இல்ல. என்னமா அதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? என்னால என் தாத்தா பேச்சையும் மீற முடியல, அவனையுமே மறக்க முடியல. வேற என்னதான் பண்றது? செத்து போறதுதான் ஒரே வழி. தங்கச்சி அழாதம்மா. வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைக்கணும்னா போராடணும். செத்து போயிட்டா மட்டும் எல்லாம் முடிஞ்சு போயிருமா? நீ விரும்புற மாதிரி தான் அந்த பையனை உன்னை விரும்பி இருப்பான். நீ பண்ணதே நாளைக்கு அவனும் பண்ண மாட்டான். என்னமா நிச்சயம்? வேற என்னென்ன பண்றது? அண்ணன் நான் இருக்கேன். நீ தைரியமா இருமா. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இல்லைன்னு வேணாம். சாகுற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னம்மா? இனிமே தெரியாம கூட இப்படி ஒரு முடிவை எடுத்துறாதம்மா. நம்பி வாழ ஆரம்பிச்சா நம்ம பாக்குற திசையெல்லாம் வழிதான். நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுப்பாங்க. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது மட்டும் உன் தாத்தாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு துடிச்சு போவாரு. அவர் வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை விட்டுட்டு அவர் எப்படிமா வாழ்வாரு? இங்க பாரு தாமரை, அழாதம்மா. வீட்டுக்கு போ. நீ நினைச்ச பையனோட நீ சேர்ந்து வாழ்வ. நான் பாத்துக்கிறேன். தாமரை போமா. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க கூட இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பாங்களான்னு தெரியல. அத்தா அவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அத்தா கொஞ்ச நேரம் என்னால முடியல. என்னடா? என்னத்த ஓவர் நைட்ல மாறிட்டீங்க? மாறலடா, தேறிட்டேன். விவசாயத்துல உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டா ஒரு நாளுங்கிறது 2 நாள் கணக்கு. இதே 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சா ஒரு நாளுங்கிறது அரை நாள் கணக்கு தாண்டா. என்னத்தான் என்னென்னமோ சொல்றீங்க? சரி, மணி என்ன? 7. 7 ஆயிருச்சா? ஓகே. இப்போ 1 ஏக்கருக்கு உழுதாச்சு. நம்ம வேற வேலை இருந்தா பார்க்கலாம். சரியா? சரி வா. அத்தா டேய், வெட்டி அப்படி வரப்புல நின்று அப்படிதான் செயல்படும். தலை நில்லு. விட்டா அந்த சிவதன் ஐயாவே மிஞ்சிடாரு போலையாத்தா. சேது, மணி என்னாச்சு? 4 மணி ஆத்தா. ரொம்ப பயமா இருக்குன்னு. லவ் பண்ணும்போது இந்த பயம் இருந்துச்சா? இல்லல்ல. அப்புறம் இப்ப சேர்ந்து வாழ போறீங்க. தைரியமா இருக்கணும். சரி, இன்னைக்கு நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியா இரு. எதுக்குன்னு? உன்னையும் சிவாவையும் இந்த ஊரை விட்டு அனுப்பி வைக்க போறேன். ஊரை விட்டா? ஆமா, சென்னையில என் ஃப்ரெண்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பான். ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் சொல்லி வச்சிட்டோம். நேரா போறீங்க, கல்யாணத்தை முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பாத்துக்கலாம். இல்ல,
இல்லைண்ணே, முடியாது. என்ன தங்கச்சி இப்படி சொல்ற? நான் தாத்தாவை விட்டு போனா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. என் பிரிவு அவரால் தாங்கிக்க முடியாது. ஐயோ தாமரை, நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதை ஏத்துக்கிற தாத்தா உங்க வீட்ல இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா ஏத்துக்க மாட்டாரா? இங்க பார் தாமரை, உன் தாத்தாவோட உசுரே நீதான். நீ தப்பே செஞ்சாலும் உன்னை அவர் ஏத்துக்குவாரு. ஆனா நீ தப்பு எதுவும் செய்யலையே. அந்த பையன் சிவாவை விசாரிச்ச வரைக்கும் எனக்கு என்னமோ நல்லவனா தான் தெரியறான். உன் தாத்தாவுக்கு அவனை பிடிக்குது. இப்போதைக்கு நடுவுல இருக்கிற ஒரே பிரச்சனை பாண்டிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்ததுதான். அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வா, நாங்க இருக்கோம், ஜனமா இருக்காங்க. எல்லாரும் பேசி உங்க தாத்தாவை சம்மதிக்க வைப்போம். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இப்ப மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. தாமரை, நீ ரெடியா இரு. நான் சிவா கிட்டயே சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் வந்துருங்க.